பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த தருணத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்கள் மனதில் ஆழமாக பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு கிருபையை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் கடவுளின் படைகலன்களை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இந்த பிரச்சனையானது, இந்த போரானது வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை அறிவது முன்னதாக நாங்கள் அந்த போர்களில் எப்படி எங்களால் அடிபட்டு மிதிபட்டு ஒன்றும் செய்ய இயலாத வகையில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு சில காலகட்டத்தில் நாங்கள் உங்களை கூட மதிப்பின்றி பேசியிருக்கின்றோம். அதற்காக எங்களை மன்னியும். இப்பொழுது தூய ஆவியானவர் வழியாக அந்த போரானதை எப்படி எளிதில் வெற்றி பெற எங்களுக்கு உங்களுடைய இந்த வசனத்தின் மூலியமாக, உங்கள் திருவிவிலியத்தின் மூலியமாக எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்ற ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதாவது இதுவரைக்கும் நாங்கள் இந்த போரில் ஜெயிக்காததுக்கு காரணம் எங்களுடைய இயலாமை. அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு தோல்விகள் எங்கள் வாழ்க்கையில். நன்றி ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு உம்முடைய உண்மையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தையை எங்களுக்கு தெளிவாக புரிய வைத்து, அதாவது இந்த போரில் முக்கியமான 7 படைகலன்களை நாங்கள் அணிந்து கொண்டு எப்படி இந்த சாத்தானுடைய வித்தைகளை எளிதில் வெற்றி பெற எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போகின்றீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுடைய அகக்கண்களை திறந்து இறை வார்த்தையை புரியுமாறு அதை எங்கள் மனதில் ஆழமாக பதித்து அதை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நாம அந்த ஆர்மர் ஆஃப் காட் படைகலன்களை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். அதாவது அந்த பிரேயர்ல பண்ண மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட எல்லாம் போய் முறையிடுறோம்ல. முறையிடுறது ரைட்டு, கரெக்டு. ஆனால் தப்பாக முறையிட்டோம். எப்படி இது எங்களுக்கு வரலாம், ஏன் திருப்பி எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, இதில் இருந்து வெளியே வர எனக்கு ஒரு இதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுந்து புலம்பி என்னென்னமோ பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் திருப்பி நாம் அந்த போரில் போகும்போது அடிபடுறோம். அதாவது இன்னைக்கு நாம் படுற இந்த ஹார்வெஸ்ட், இந்த விளைச்சல் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம் ஒரு விளைச்சல், அந்த விளைச்சல் வந்து நல்ல விளைச்சலாகவும் இருக்கலாம், கெட்ட விளைச்சலாகவும் இருக்கலாம். பிரேஸ் கார்டு, ஒரு நிமிஷம். இன்னைக்கு நாம ஒரு விளைச்சலை நம்ம எதிர்பார்த்துருக்கோம்னா அந்த விளைச்சல் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதற்கான விதை வந்து நேற்று நாம விதைத்த விதையாக தான் இருக்கும். நேற்று நீங்க நல்ல விதையை விதைச்சிங்கன்னா இன்னைக்கு நல்ல அறுவடையை நாம பெற்றுக்கொள்வோம். நேற்று நாம தப்பான விதையை விதைத்தோம்னா, இல்லை இன்றைக்கு நாம தப்பான விதையை விதைத்திருக்கின்றோம்னா, நாளைக்கு அதோட விளைச்சலை நம்ம கண்டிப்பாக பெறுவோம். அது நல்லதோ கெட்டதோ நமக்கு தான் தெரியும். பிரேஸ் கார்டு. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் கடவுள் கிடையாது, சாத்தானும் கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு யார் காரணம்னா நாம தான் காரணம்.
ஏன் சாத்தானையும் சொல்ல முடியாதுன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சிந்தனைய தான் குடுப்பான். ஒரு தப்பான ஒரு செயல செய்றதுக்கு அந்த சிந்தனைய சாத்தான் கொடுப்பானே தவிர, அவன் நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் இது பண்ண மாட்டான். அந்த சிந்தனைய நம்மளுடைய அந்த விதைய அந்த நம்மளுடைய மனதுல போட்டுவிட்டு போயிடுவான். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ அந்த அந்த சிந்தனைய எடுக்கிறதா, இல்ல விரட்டி அடிக்கிறதா? இதுதான் நம்மளுடைய போராட்டம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதாவது தாவீதும், கோலியாத்தும் உடைய அவருடைய அந்த அ பகுதியில நம்ம படிக்கிறோம். தாவீது எப்படி கோலியாத்த ஜெயிச்சார்ன்னு. ஒரு காலகட்டத்தில நம்ம எப்படி இது பண்ணோம்? தாவீதுக்கும், கோலியாத்துக்கும் தான் சண்டை அப்படின்னு நெனச்சோம். ஆனா, அது கிடையாது. சண்டை அப்படி அந்த போரானது அந்த பிரச்சனையானது என்னன்னா, கடவுளுக்கும் அதாவது தீய சக்திக்கும் இருக்கிற போராட்டம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்த நம்ம வேற மாரி பார்க்கணும். அதாவது கோலியாத் வந்து என்னால தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தாவீது கடவுளால மட்டும் தான் முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இத வந்து நாம பார்க்குறோம். அதாவது ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். அந்த இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் ஒரு சிஸ்டம். ஆனா முக்கியமான ஒரு இது என்னன்னா, கடவுள் அந்த இடத்துல தாவீத கடவுள் தான் பெரிய ஆளுன்றத காட்டுறதுக்காக அவர அங்க யூஸ் பண்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த போரானது எங்க நடக்குதுன்னா, நம்மளுடைய சிந்தனையில நடக்குது. அந்த போரானது இந்த நல்லதுக்கும், கெட்டதுக்கும் இருக்கிற அந்த போராட்டம். அத நம்ம மனதுல இருந்து அப்படியே கிள்ளி எறியறதுக்கு தான் இந்த போராட்டம். அதாவது டோன்ட் ஃபைட் தாட்ஸ் வித் தாட்ஸ். இந்த சிந்தனையில வரும்பொழுதே, நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுளுடைய வார்த்தைய வச்சு அத வந்து துரத்தி அடிக்கணும். அதுக்கு தான் இந்த படைக்கலன்களை கடவுள் நமக்கு அருளியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அதுல வந்து 7 படைக்கலன் இருக்கு. அதுல வந்து நம்ம 2 பார்த்தோம். முதலாவது வந்து அ உண்மையை தீக்கச்சையாக அணிந்து கொள்ளணும். பெல்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது உண்மையின் இருப்பிடம் கடவுள். பொய்யின் இருப்பிடம் சாத்தான். நம்ம சாத்தான் சொல்றது பொய்யா, சாத்தான் சொல்றது பொய் என்று எப்படி அறியணும்னா, அதுக்கு நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு விஷயம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். சாத்தான் என்ன சொல்லுவான்? "நீ பாவி. பாவம் செஞ்சதுனால நீ பாவி ஆயிட்ட" அப்படின்னு சொல்லுவான். அது வந்து ஒரு காலகட்டத்தில நாம அத புரிஞ்சுட்டோம். அது ஆமா, நான் பாவம் செஞ்சதுனால நான் பாவி ஆயிட்டேன். ஓகேவா? ஆனா உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம பாவி ஆவல. நம்ம பாவியான அந்த சாயல் இருக்கிறதால தான் போய் பாவத்த செய்றோம். ஏன் சாத்தான் அந்த மாரி சொல்லுச்சுன்னா அந்த மாரி சொல்றான்னா, உங்களுக்கு அந்த பாவ சாயல் இருக்கிறத அவன் வந்து மறைக்கிறான். நீங்க அந்த பாவ சாயல் இருக்குதுன்ட்டு நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த சாயல எடுக்கிற வழிய நீங்க பார்ப்பீங்களே தவிர, பாவத் போ பாவத்த செய்யாம இருக்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ இந்த சாயல அந்த ரூட்ட எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அப்போ சாத்தான் நம்மள எப்படி அந்த பொய்ய எப்படி காட்டியிருக்கான்? பொய்ய ஒரு உண்மை மாரி நீ பாவம் செஞ்சதுனால நீ பாவி ஆயிட்ட. ஆனா அது உண்மை கிடையாது. உண்மைன்றது என்னது? நம்ம பாவ சாயல் ஆதாம் வழியாக நம்ம பெற்ற பாவ சாயல் வழியாக தான் நாம போய் பாவம் செய்றோம். அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதே மாரி அ கடவுளுடைய காயங்களால் நாம் அனைவரும் குணம் பெற்று உள்ளோம். நாம என்னைக்கு அந்த இறை வசனத்தை நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அன்னைக்கே நாம சுகம் பெற்றுக் கொண்டோம். ஆனா, அதோடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த 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 வெளியில தெரியறதுக்கான ஒரு அறிகுறிக்கு வர்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகுது. அந்த அந்த நாட்கள்ல, அந்த கேப்ல சாத்தான் என்ன செய்றான்? வந்து இல்ல, அந்த வசனம் பொய்யி. அது சும்மா. அது வந்து ஒரு ஒரு இதுக்காக ஒண்ணு சொல்றது. அப்பன்னா உனக்கு வலி போயிருக்கணுமே! ஏன் இந்த வலி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? திருப்பியும் அந்த இத கொண்டு வரான். அப்போ கடவுளுடைய வார்த்தைய படிச்சால் மட்டும் தான் நமக்கு சாத்தான் சொல்றது பொய் என்றது தெரியும். அப்படி இல்லன்னா, ஏவாள் மாரியும் நாமளும் என்ன பண்ணுவோம்? அவனுடைய அந்த சூழ்ச்சிக்கு உள்ளாகி பாவங்களை மேல மேல அடுக்கிக் கொண்டு செல்கிறோம். அதுதான் அதோ சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாரு? உங் அ உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள். பெல்ட் ஆஃப் ட்ரூத்.
அந்த 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 ஃபுல் ஆர்மர், அந்த ஃபுல் படைகலன்களையுமே இப்போ அந்த ரோமையர் படை வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா அந்த அந்த ஃபுல் படைகலனையும் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா இன்டாக்ட் பண்றது அந்த ட்ரூத், அந்த உண்மை, அந்த பெல்ட். அப்போ அதாவது ஒரு இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னா, அஹ், இந்த 6 7 படைகலன்கள் சொன்னீங்களா பிரதர்? அதுல வந்து எது முக்கியமான படைகலன்கள்? அத அது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எது எது முக்கியம், எது முக்கியம் இல்லைன்றது முக்கியம். அதை சொல்ல வரல. எல்லாமே முக்கியம். அவர்கிட்ட கடவுள்கிட்ட அவர்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டோம். என்னன்னா, உங்களுக்கு வந்து நிறைய அஹ், கடவுள் உறுப்புகளை படைத்திருக்கிறார் அல்லவா? அதுல எது முக்கியமான உறுப்பு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணுது. இப்போ இருதயம்ன்ற பார்த்தீங்கன்னா பிளட்டை இது பண்ணுது. நுரையீரல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஜனை இது பண்ணுது. கிட்னின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை பண்ணுது. மூளைன்ற பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை பண்ணுது. எல்லாம் ஒரு ஒரு வேலை பண்ணுது. எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒன்று ப்ராப்ளம் ஆனாலும் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த படைகலன்களையும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் முக்கியம், எல்லாமே முக்கியம். அதுதான் என்ன சொல்றாரு, ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது. ஓகேவா? அப்போ முதலாவது வந்து உண்மையை இடைக்கச்சையாக அணிந்து கொள்ளுங்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகே, அதை போய் பார்ப்போம். எபேசியர் 6. ஓகே, நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். மார்பு கவசம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகே, இந்த பிரஸ்ட் பிளேட், மார்பு கவசம்னா அந்த மார்பு எதை கவசம் எதை காப்பாத்துதுன்னா நம்மளுடைய மார்பு. அதாவது இந்த ஹார்ட்டை வந்து சொல்றது கிடையாது. மாறாக எதை சொல்லுன்னா உங்களுடைய உள்ளம். ரைச்சியஸ்னஸ், அந்த நீதி, அந்த ஏற்புடையவரான அந்த மார்பு கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். அதை நம்ம பார்த்தோம். இப்போ 2 விதமான ஏற்புடையவரதை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கடவுள் வழியாக செய்கிறது, இன்னொன்று வந்து நம்மளுடைய சொந்த நாட்டத்தின் வழியாக செய்கிறது. சொந்த நாட்டத்தின் வழியாக கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்மளால எதையுமே பண்ண முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுள் கொடுக்கிற அந்த நீதி, கடவுள் கொடுக்கல அந்த ஏற்புடையவரான அந்த சாயலை நாம அணிந்து கொள்ளணும். அப்போ தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தப்பான ஏதாவது செய்யும் போது அவர் இது தப்புன்னு சொல்ல மாட்டாரு. மாறாக அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கப்பட்டு உள்ளீர்கள் அப்படிதான் நமக்கு வந்து சொல்வார். யூ ஆர் மேட் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்போ என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, உங்களுடைய அந்த பாவ சாயல் எடுக்கப்பட்டு கடவுளுடைய நீதிக்குரிய சாயலை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டு வந்து தூய ஆவியானவர் சொல்றாரு. சாத்தா என்ன சொல்லுவான்? பாவம் செய்ய சொல்லுவான். இது தப்பு, இதை நீ செஞ்சிட்டல, அதனால உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவான். ஆனா தூய ஆவி என்ன பண்ணுவார்னா, பாவத்தை பத்தியே பேச மாட்டாரு, இந்த நீதியை பத்தி பேசுவார். அப்போ ரெண்டாவது என்னன்னா, நம்மளுடைய அந்த உள்ளத்தை பாதுகாக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுக்கு ஏற்புடையவராக நாம ஆக்கப்பட்ட அந்த உரிமையை நாம மார்பு கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த பொய்யை தடுக்கிறது. ஓகே, இது பொய், நாம வந்து பாவம் கிடையாது, பாவம் செய்யறவங்க கிடையாது, நாம வந்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கடவுள் வந்து எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரத்தில் ஏற்று அதை வந்து சிலுவையில் அறைந்து விட்டார். அப்போ நாம இனிமேட்டு பாவம் செய்தவர்களாக இருக்க முடியாது, பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை தந்து விட்டாருன்னு சொல்றத உணர்த்துறது தான் இந்த நீதி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அணிந்து நில்லுங்கள். அப்போ கடவுளுக்கு நீங்க முன்னாடி போய் நிற்கும் போது நீங்க வந்து தைரியமா போய் நிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடைய சாயலை, இயேசு கிறிஸ்து என்னை கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக்கியதால் நான் வந்து தைரியமா நிக்கிறேன். அதுதான் வந்து 2 கொரிந்தியர் 5:7 நம்ம 5:21 பார்க்கிறோம்.
நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இதுல வந்து 3 விஷயம் நாம பார்க்கலாம். ஒண்ணு வந்து நாம இந்த உலகத்துக்கு வரும்போது பாவ சாயலோட உள்ள வரோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது கடவுளுடைய சாயலோட உள்ள வரார். முதலாவது. 2வது கடவுள் என்ன பண்றாருன்னா, நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நம் பாவ சாயலை இயேசு கிறிஸ்துவிலையும் இயேசு கிறிஸ்துவோடைய சாயல் அவருக்குரிய சாயலை நம் மீதும் செலுத்தப்படுகிறது. தெய்வீக பரிமாற்றம், டிவைன் எக்ஸ்சேஞ்சில் அது நடக்குது. 2வது. இப்போ இது செய்யறதுனால கிறிஸ்து வழியாக கடவுள் என்ன பண்றாரு? நம்ம அனைவரையும் ஏற்புடையவராகுமாறு கடவுள் நம்மை திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னா இதை நாம ஏற்றுக்கொள்ளணும். அதாவது இப்போ நீங்க வந்து நானும் பிரதர் ஜோசப்பும் வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம். பிரதர் ஜோசப் வந்து என்ன பண்றாரு? ஒரு சிக்னலை பாஸ் பண்ணிடுறாரு. நிக்காம போயிடுறாரு. இன்னொரு சிக்னல்ல எங்களை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஃபைன் கட்ட சொல்றாங்க. இப்போ அவர் பிரதர் ஜோசப் கிட்ட காசு இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? அவர் காசு எடுத்துட்டு வரல. காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. காசு எடுத்துட்டு வரல. ஐயோ, நான் காசு எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் என்ன பண்றேன்? என்னுடைய பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். அப்போ நான் எடுத்து கொடுக்கும்போது அந்த என்னைய மடக்குன அந்த காவலர் என்ன பண்ணுவாருன்னா வாங்க மாட்டார். ஏன்னா அவர் தான் கெட்டணுமே தவிர அதை வந்து நான் கொடுத்தா அவர் வாங்க மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கேட்பார், இவர் வந்து உங்க கூட வந்தவரா? இவர் உங்களுக்காக கொடுக்குறாரே, பரவாயில்லையா? நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஆமா, இவர் என் கூட வந்தவர் தான், எனக்காக இவர் கொடுக்குறாரு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது அது நான் இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் அவர் என்ன பண்ணுவார்? வாங்குவார். வாங்கி என் பேர்ல ரெசிப்ட் கொடுக்க மாட்டார். மாறாக பிரதர் ஜோசப் மேல தான் ரெசிப்ட் கொடுப்பாரு. அப்போ ஒண்ணு, கடவுள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. 2வது, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை ஏற்றுக்கொள்ளாவிடனில் என்ன ஆகும்னா, நம்மளை சாத்தான் திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருப்போம். அதுதான் முதலாவது என்ன பண்றோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை நம் கடவுளாகிய ஏற்றுக்கொள்கிறோம். வாயால் அறிக்கையிட்டு உளமாற நம்பி இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என நாம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ சொல்லும் போது நாம என்ன செய்யறோம்னா, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் எனக்காக தான் செய்தார் என்று ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வழியை பின்பற்றி செல்கிறோம். இதுதான் வந்து ரைச்சியஸ்னஸ். இதுதான் வந்து கடவுளுக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை பாவநிலை ஏற்க செய்தார். அப்போ நான் எனக்கு வந்து நான் இதே பண்ணல, தப்பே பண்ணல. மாறாக நான் என்ன பண்றேன்? அவருக்காக நான் என்னுடைய காசை எடுத்து கொடுக்குறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தப்பே பண்ணல. ஆனா எனக்காக, நமக்காக, இந்த உலகத்துல இருக்கிற அனைவருக்காக அவர் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அப்போ நாம வந்து அவர் ஏற்றுக்கொண்டார்னா இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இவர் எனக்காக தான் இருந்தார்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என அறிக்கையிடும் போது அப்போதான் நாம வந்து கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த சாத்தான் வந்து இது பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவானா, உங்களுடைய பழைய விஷயத்தை தான், ஏற்கனவே செஞ்ச விஷயத்தை தான் கொண்டு வந்து காட்டிட்டு இருப்பான். அவனுக்கு புதுசா எதுவுமே நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. நேத்து என்ன பண்ணீங்களோ அதை தான் திருப்பி திருப்பி காட்டுவான். அப்போ அந்த அந்த கண்டமினேஷன், அந்த இதை எடுக்கிறது எதுனா இந்த நீதி. அதான் சொல்றாரு, நீதியை மார்பு கவசமாக அணிந்திடுங்கள். தைரியமா போய் நிக்கலாம். சாத்தானா ஃபேஸ் பண்ணலாம். சாத்தானா அவனுடைய சூழ்ச்சியை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். அவன் நீ சொல்றதெல்லாம் பொய், கடவுள் ஏற்கனவே எடுத்து முடிச்சிட்டாருன்றத நம்பி விசுவாசித்து கடவுளுடைய வேலையை செய்யறோம் தெரியுமா? அதுலயே பாதி சண்டை முடிஞ்சு போச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நீதின்றது நமக்கு 2 விதமான ஏற்புடையவர் சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னுடைய சொந்த நாட்டத்தினால் நான் கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக முடியாது. நான் இதெல்லாம் செஞ்சேன். நம்ம ஒரு இதுல லூக்காஸ் எழுதிய அந்த அந்த நூலில் நாம் பார்க்குறோம். ஒரு ஃபேரிசியும் ஒரு பப்ளிக்கனும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த ஃபேரிசி சொல்வார், நான் வந்து இது செய்யலை, நான் இது செய்யலை, நான் இது செய்யலை, நான் இது செய்யலை. ஏதோ இங்கே ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்க, அவரை மாதிரி கூட நான் இது பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன கடவுள் என்ன சொல்கிறார் கடைசியில்?
உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான், எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். அப்போ உங்களுடைய சொந்த நாட்டத்தின் வழியாக நாம இயேசுவுக்கு, கடவுளுக்கு ஏற்புடையவராக ஆக முடியாது. அந்த மாதிரி சொந்த நாட்டத்தின் வழியாக நம்ம பாவ சாயலை எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கடவுள் முன்னாடி நம்மளால நிற்க முடியாது. சாத்தானுடைய அந்த சூழ்ச்சி முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா அவன் வந்து நம்மளை அடிச்சு போயிட்டே இருப்பான். இதுதான் நம்ம 2 பார்த்தோம். 3வது என்னன்னா, அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை. அப்போ இந்த நற்செய்தின்றது என்னன்னா, உங்களுக்கு நம் அனைவருக்கும் பிற பிற தேசங்களுக்கும் பிற மக்களுக்கும் என்ன கொடுக்குதான் இந்த நற்செய்தி? அமைதியை கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த இது காஸ்பல் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை தான் வந்து லூக்காஸ் எழுதிய சுவிசேஷத்துல 4ல் பார்ப்போம். பாருங்க. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்கு அருள் பொழிவு செய்தார்? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும். ஏழைனா யாருன்னா, இந்த ரோட்டோரமா இருக்கிற அவங்க ஏழைகள் கிடையாது. மாறாக கடவுளை பற்றி அறியாதவர்கள் ஏழைகள். ஓகேவா? ஒரு காலத்துல நானும் நீங்களும் ஏழையால தான் இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ கடவுளை பற்றி அறியாதவர்கள் தான் ஏழைகள். அந்த ஏழைகளுக்கு எது நிம்மதி கொடுக்கும்னா நற்செய்தி அறிவிப்பது. அப்போ நான் ஒரு காலகட்டத்துல பாவம் ஏறாம செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி கடைசி காலத்துல இந்த கடவுள் வந்தா இவ்வளவு பாவம் செஞ்சியே, இதுக்கு என்ன, இதெல்லாம் யார் இது பண்றது சொல்லிட்டு அந்த பயமும் இருந்தது. அப்போ எனக்கு இந்த நற்செய்தியை அறிவித்ததுனால இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத ஒன்று நான் புரிஞ்சுக்கும் போது எனக்கு ஒரு அமைதி தரப்படுகிறது. பிரேஸ் தி லார்ட். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர். சிறைப்பட்டோர்னா சாத்தானிடம் இருக்கிற அந்த சாத்தானின் தந்திரத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க எதிர்த்து வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது. மாறாக கடவுள் என்ன சொல்றாரு? நாம் போராடுவது மனிதர்களோடு மட்டுமல்ல, மாறாக விண்வெளியில் இருக்கிற அனைத்து தீய ஆவிகளோடையும் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது பண்றோம். அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு எதிர்த்து வந்தா நாம் என்ன பண்றோம்? அவர்களை அன்பு செய்கிறோம். அந்த அன்பின் வழியாக அவங்க என்ன பண்றோம்? நாமளும் விடுதலை பெறுகிறோம், அவங்களையும் விடுதலை பெற செய்கிறோம். ஓகேவா? அது அமைதி கொடுக்குது. பார்வையற்றோர் பார்வை பெறுவர். ஓப்பனிங் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ். அகக்கண்களை துறந்துட்ட பிறகு அமைதியை அவர்கள் தேடுவார்கள். அமைதியை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும். இந்த விஷயம் இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒருத்தருக்கு அமைதியை கொடுக்கும். இப்போ இதெல்லாம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டார். இப்போ நாம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவோடைய செயலை நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த சமாதானம் நாம எங்கெல்லாம் போறோமோ அங்க சமாதானம் கண்டிப்பா இருக்கும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க சமாதானம் நம்ம கூடயே இருக்கும். ஏன்னா யோவான் 16:33 என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உங்களில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவர். அமைதி காணும் பொருட்டு. இன்னொன்னு கூட இருக்கு, 14:23 நினைக்கிறேன். ம் 27. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம்.
திருவிழியத்தை எடுத்தாலே அமைதி தான். அதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அது பேர் என்னது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா பண்ணுறதுன்றது யோசிச்சுட்டு இருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா பைபிளை திறந்து படிக்க ஆரம்பித்த போது நமக்கு அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அமைதியை நம்மளால உணர முடியும். பிரேஸ் தி லார்ட். இப்போ இந்த அமைதியை நமக்கு மட்டும் வச்சுக்க கூடாது, மாறாக மற்றவர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் இந்த இந்த படைகளனுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? இதுல வந்து ஒரு எங்க போட்டிருப்பாருன்னா ஐசாயா 52:7 நினைக்கிறேன். பார்ப்போம். 52ல வரும். ஓகே. வேற எழுந்து கொள்வார். ஓகே. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பயன்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலை விடுதலை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இங்க என்ன சொல்ல வரார்னா, நாம போற இடத்துல எல்லா இடத்துலயும் அமைதி கண்டிப்பாக இருக்கணும். இந்த அமைதின்றது நம்ம நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு அஸ்திவாரமாக நாம பெற்றுக்கொள்ளணும். இப்போ காஸ்பிள் ஆஃப் இப்போ நம்ம அதை காஸ்பிள் ஆஃப் பீஸ்ன்னு படிக்கிறோம்ல. இப்போ அந்த அந்த ரோம சோல்ஜர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஷூஸ்லாம் ரொம்ப இப்போ அந்த நீங்கள் அந்த பேட்டில் ஃபீல்ட்லாம் போயிருக்க மாட்டீங்க. ஏன் நானும் போயிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரே கல், மண், பெரிய கற்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் காலில் குத்துச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆகிடும். ஓகேவா? அதில் அவங்க அவங்க வந்து இந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இது காலில் ஏதாவது குத்துச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப முக்கியமாக பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் காலில் ஏதாவது நடந்து போயிட்டு இருக்கும்போது, வெறுங்கால் நடந்துட்டு இருக்கும்போது உங்கள் காலில் குத்தும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே உங்கள் பேச்சில் இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் போய் என்ன ஆகும்னா அந்த காலில் இருக்கிற அந்த என்ன குத்துச்சுன்றதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கரெக்டா? அதே அதே தான் இங்க வந்து பவுலடிகளார் சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு போர்ல இருக்கும்போது அந்த வெற்றி, அந்த அதாவது சாத்தான் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பான். அந்த சமயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்றது உங்களுக்கு அறிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உள்ள சேர்த்து விட்டுருவோம். நாம அதை அறியாம என்ன பண்ணுவோம்னா ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிருவோம். அதாவது நாம வந்து பிரச்சனை வரக்கூடாது, வரும், அதை எப்படி எதிர்த்து நீ அமைதியாக எதிர்த்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம், சமாதானமாக போயிட்டு இருப்போம். எங்கேயாச்சும் இருந்து ஒரு பிரச்சனை கொண்டு வந்து இழுத்து விட்டுருவோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா உடனே பேச ஆரம்பிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நீங்க இந்த இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ் இது என்னன்னா எப்பொழுதும் நீங்க அந்த தமிழ்ல என்ன போட்டோம், எபேசியர் 17. அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும்னா அதற்கு நமக்கு என்ன வேணும்னா நற்செய்தி வேணும், கடவுளுடைய வார்த்தை நமக்கு வேணும். அந்த வார்த்தையின் வழியாக தான் நாம அந்த பிரச்சனையை எதிர்க்க முடியும், அந்த பிரச்சனையை எதிர்த்து தீர்வு காண முடியும். அப்போ என்ன கிடைக்கும்னா அந்த இடத்துல
அமைதியை நம்மளால அமைதியாக அந்த பிரச்சனையை நம்மளால எதிர்கொள்ள முடியும். இதை நீங்க மற்றவர்களுக்கும் போய் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை எப்போதும் ரெடியா இருக்கணுமா? இப்போ நாங்களாம் திடீர்னு எங்கேயாச்சும் கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல சொல்ல முடியாது. பிரதர் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு வரேன். நாளன்னைக்கு வரேன். அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா உடனே ரெடியா இருக்கணும். அங்க போயிட்டு அங்க போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்துவ அ மத்தேயு 4வது அதிகாரத்துல படிக்கிறோம். 3வது அதிகாரத்துல நம்ம என்ன பண்றோம்? தூய ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேல இறங்குகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். யோவான் சாட்சி சொல்றார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த இடத்துல சாத்தான் அவனை சோதிக்கிறான். கரெக்ட்டா? சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வெயிட் பண்ணு நான் போய் படிச்சுட்டு வரேன் அப்படின்றாரா? இல்ல. அவர் ப்ரிப்பேர்டா இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறார். எந்த நேரத்திலயும் எதுவும் நடக்கலாம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஒரு சில வசனம் பார்ப்போம். ஆம். லூகாஸ் 8:12. பாருங்க. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. என்னன்னா, அலகை அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. எத்தனை பேருக்கு நம்ம ப்ரீச் பண்ணியிருக்கோம்? எத்தனை பேருக்கு நம்ம அந்த கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுபடி நடந்திருக்கிறாங்க? பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த இந்த வார்த்தைய இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதனால தான் என்ன பண்றான் இந்த சாத்தான், வார்த்தைய போட்ட உடனே அவன் என்ன பண்ணான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து போயிடுறான். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இன்னொரு 4வது 1, 2, 3 3வதான படைகள் என்னன்னா, ஐயோ அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்தமாக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எந்நேரமும் யாராச்சும் உங்களை ஏதாவது எதிர்த்து வந்தா அவனை நீங்க என்ன பண்ணணும்னா அன்பு செய்யணும். அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த டைம்ல அவனுக்கு புரிய வைக்க முடியாது. மாறாக என்ன பண்ணலாம்னா நீங்க அவனுக்கு அன்பு காட்டலாம். அந்த கடவுளுடைய அன்பை நீங்க அவருக்கு காட்டும்போது நீங்களும் அமைதியா இருப்பீங்க. அவனும் அமைதியா இருப்பான். அதாவது இந்த நெருப்பு இருந்துச்சுன்னா, அந்த நெருப்பு ஜாஸ்தியா வரணும்னா என்ன பண்ணா, திருப்பி அந்த கெரோசின ஊத்துனா நெருப்பு பெருசாகும். கரெக்ட்டா? அதே மாரி தான். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நாம திருப்பியும் தேவையில்லாத வார்த்தைகள யூஸ் பண்ணும்போது, அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அந்த இடத்துல சைலன்ட்டா அப்படியே விட்டோம்னா, கடவுளுடைய வார்த்தைய தியானிச்சுட்டே இருக்கும்போது, அப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அமைதி உண்டாகும். நீங்க அந்த அமைதி உண்டாயிட்ட பிறகு, தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. அவர் கண்ட்ரோல் எடுக்கும்போது, அவர் சொல்றத நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதாவது இப்போ ஒருத்தங்க எதிர்த்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏற்கனவே தெரியும். அதாவது அவங்க கிட்ட இருக்கிற அந்த தீய ஆவி தான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இத பண்ணுதுன்ட்டு. ஓகேவா? அந்த இடத்துல அந்த அந்த உண்மையான மனிதர் என்ன தெரியுமா பண்ணுவாரு?
ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய உலகத்துல நீங்க யோசிக்கும்போது, அந்த அந்த மனிதருடைய சோல் இருக்கு தெரியுமா? அது வந்து இட்ஸ் அ இந்த அன்புக்காக ஏங்குது. ஓகேவா? அந்த 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 மனிதனுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கு தெரியும், இது வந்து சாத்தானுடைய வேலைன்ட்டு. ஆனா, அந்த ஸ்பிரிட்டால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அந்த ஆவிக்கு என்ன வேணும்னா, கடவுளுடைய வார்த்தை தேவைப்பட்டா தான் அந்த ஆவியால செயல்முறை செய்ய அந்த செயல்ல இறங்க முடியும். அப்போ அந்த 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 ஆவிக்குரிய அந்த சாப்பாடு, நம்மளுடைய ஆவிக்கு என்ன சாப்பாடுனா, கடவுளுடைய வார்த்தை. அது இல்லன்னா, அதால செயல்படுத்த முடியாது. கரெக்ட்டா? அப்போ அந்த இடத்துல நீங்க கடவுளுடைய வார்த்தையை குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கடவுளுடைய வார்த்தை அந்த அவங்கிட்ட இருக்கிற அந்த ஆவியை ஆ ரீஜெனரேட் பண்ணும். வெளிய வரும்போது, அப்பதான் அவன் யோசிப்பான். இவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குதே! நம்ம என்னதான் இது பண்ணி பேசினாலும், அவன் நம்மள எதிர்த்து பேசலையே! அன்பு காட்டுறானே! எப்படி இது முடியும்? நாம போய் கேட்கலாமான்ட்டு சொல்ட்டு, அவனுக்கு அந்த தூய ஆவியானவர் அவனுடைய ஆவியின் மூலியமாக உணர்த்தப்படுகிறார். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ் அது என்னது? ஆமா, காஸ்பல் ஆஃப் பீஸ். அமைதியை அருளும் நற்செய்தியை. இந்த அமைதி வந்து அதாவது அதான் சொல்றோம்ல, இந்த இறை வார்த்தை என்பது இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளை போன்று கூர்மையானது. அந்த இறை வார்த்தைய நான் சொல்றேன்னா, அது உங்களுக்கும் உபயோகப்படுது. அத நானும் எடுத்து யூஸ் பண்றேன். உங்களுக்கும் யூஸ் ஆவுது, எனக்கும் யூஸ் ஆவுது. ஒருவேள எனக்கு இது தேவையில்ல அப்டின்ட்டு நான் அத நிராகரிக்க முடியாது. அப்படி நான் நிராகரிச்சேன்னா, நான் படைக்கலன்களை எடுத்துக்கொள்ளவில்லைன்றது தான் அர்த்தம். உங்களுக்கு கண்டிப்பா இது இருக்கும். ஆனா, நான் வந்து ஒரு இடத்துல கண்டிப்பா வீழ ஆரம்பிச்சுருவேன். புரியுதா? அ அதுதான் வந்து இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ். எபேசியர் 6:11. ஓகே. அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். ஷோர்ட் ஆஃப் காஸ்பல் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லப்படுகிறது இந்தியில. சாரி, இங்கிலீஷ்ல. அப்போ நம்ம எங்கெல்லாம் போறோமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அமைதி உங்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போறோம். திருப்பலிலாம் பங்கேற்கிறோம். பிரேஸ் காட். கடைசியில வந்து அந்த குருவானவர் சொல்லுவாரு, அ திருப்பலி முடிந்தது, சென்று வாருங்கள். அ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுவாரு. கோ இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. ஓகேவா? அது எதற்கு சொல்றாங்க? நீங்க அந்த திருப்பலிக்கு பங்கேற்கும்போது எந்த பிரச்சனையோட நீங்க உள்ள வர்றீங்களோ, வெளியில போம்போது அமைதியோட போறீங்க. கடவுள் குடுத்த அந்த சமாதானத்தோட நீங்க போறீங்க. அந்த சமாதானத்த வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த திருப்பலிய விட்டு வெளிய போம்போது, நீங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு நீங்க அந்த சமாதானத்தை அருளணும், காட்டணும். அதுதான் திருப்பலியில இருக்கிற மைய கருத்து. சில பேர் திருப்பலியே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாமெல்லாம் ஏன் பங்கு மக்கள்ன்னு சொல்றாங்கன்னா, நாம திருப்பலியில பங்கேற்கணும். எத்தன பேர் திருப்பலியில பங்கேற்றிருக்கோம்? எத்தன பேர் திருப்பலிய பார்க்குறோம்? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, "மாஸ் பார்த்தியா? டிட் யூ சீ த மாஸ்?" அதுக்கு கொஸ்டின் கிடையாது. திருப்பலியில பங்கேற்றியா? டிட் யூ பார்ட்டிசிபேட் இன் த மாஸ்? அதுதான் கரெக்ட்டான கொஸ்டின். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நீங்க வந்து கடவுள் அங்க குடுக்குற அந்த அமைதியில நீங்க பங்கேற்ற பிறகு, அந்த அமைதியை நீங்கள் பெற்றுக்கொண்டு, அதை மற்றவர்களிடத்திலும் நீங்க வந்து காட்டணும். நீங்க நினைக்காதீங்க. எனக்கே கொஞ்சம் தான் வரது குடுத்துருக்காரு. நான் இத வந்து மத்தவங்களுக்கு குடுத்துட்டா, அப்புறம் எனக்கு என்ன இருக்கும்? கடவுளுடைய ராஜ்யத்துல லேக் முடிவே கிடையாது. என்னைக்குமே அபாண்டன்ஸ் ஃப்ளோ. ஆ அதாவது என்ன சொல்றேன்னு, அதாவது அந்த ஃப்ளோ நிற்கவே நிற்காது. தேர் இஸ் நோ லேக் இன் த கிங்டம் ஆஃப் காட்.
பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதுதான் மூணாவது. முதலாவது நம்ம என்ன பண்றோம்? உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். முடிச்சிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் போட்ட பிறகு மூணாவது என்ன சொல்றாரு? அடுத்தது நீங்க ரெடி ஆகுங்க. உங்களை இயேசுவுடைய ஏற்புடையவராக ஆக்கப்பட்ட பிறகு ரெடியா இருங்க. நீங்க இயேசுவுடைய வேலை நீங்க செய்ய போறீங்க. அமைதியை அருளும் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால்களில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். அதாவது நாலாவது என்னன்னா, ஷீல்ட் ஆஃப் ஃபேத் டிஃபென்ஸ். அதாவது இந்த கையில வந்து மாட்டியிருப்பாங்க. அதாவது இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சைடில் எப்படியாவது இருக்கும். ஆனால் அது உள்ள ஒரு பெல்ட் இது மாதிரி இருக்கும், இப்படி வச்சிருப்பாங்க. அதாவது மற்ற அந்த போர் படைக்கும் மூலமாக அந்த வால் எடுத்து வீசினாங்கன்னா இப்படி காட்டுவாங்க. அப்போ வந்து டம்முன்னு இதில் வந்து அடிக்கும். அதோடைய அந்த பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி விசுவாசம், நம்பிக்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கப்படுகிறது. எபிரேயர் 11:6 சாரி, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கின்றார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். 3 விஷயம். முதலாவது, நம்பிக்கையினாலின்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. இந்த நம்பிக்கை என்றது, விசுவாசம் என்றது எங்கிருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் எபிரேயர் 2:8 நீங்கள் அந்த அருளாலையும் விசுவாசத்தினாலையும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அப்போ யாருது இந்த அருளும் விசுவாசமும்? நம்மளது கிடையாது, மாறாக இது எல்லாமே கடவுளுடையது. இயேசு வழியாக நாம பெற்றுக்கொள்கிறோம். எதற்கு? கடவுளுக்கு உகந்தவராக இருக்கிறதுக்காக நாம பெற்றுக்கொள்கிறோம். ஓகே, ரெண்டாவது இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு பேர் கடவுளை அணுகி சென்று இருக்கின்றோம். முதலாவது அணுகி செல்லும் போது முதலாவது விஷயம் நம்ம என்னன்னா, அவர் இருக்கிறார், அதை நம்பணும். அடுத்தது, அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். 2 விஷயம். அவர் இருக்கிறார், அதுக்கப்புறம் அவரை தேடி செல்வோருக்கு அதாவது டெலிஜென்ட்லி சீக்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. he is and he is the rewarder of who diligently seek him அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உண்மையாக தேடி செல்வோருக்கு. அதாவது கடவுளுக்கு வந்து நம்மளுடைய உள்ளத்தின் நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோன்றது தெரியும். காட் நோஸ் our ஹார்ட் கண்டிஷன். ஓகேவா? நம்ம எதற்கு கோயிலுக்கு வரோம்? நிஜமாலே கடவுளை தேடி வரோமா, இல்லை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தேடி வரோமா? ஓகே, அந்த பிரச்சனையை அதோட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கடவுளுடைய அவருடைய அந்த விசுவாசத்திலேயே நிலைத்திருக்கிறோமா? இப்போ ஒரு இடத்துலலாம் பார்க்குறோம், எல்லாருக்கும் குணமாகுது, ஆனால் எனக்கு மட்டும் குணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன விஷயம்னா, அந்த விசுவாசத்தில் அவங்க நிலைத்து நிற்கவில்லை. அதாவது யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியாயிடும். ஆனா அந்த அதாவது அந்த மாதிரி சொன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? எந்த கூட்டத்துக்கு வந்தாலும், எந்த பிரேயர் மீட்டிங் வந்தாலும் நமக்கு உடம்பு சரியாகாது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதை வந்து நீங்க நம்பணும். அதை நீங்க இது பண்ணணும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? அதுதான் உண்மை. பொய் சொல்லக்கூடாது. அதுதான் உண்மை. எதற்கு நீங்க இந்த மாதிரி பிரேயர் மீட்டிங் வரீங்கன்னா, உங்களுடைய உள்ளத்தை மாற்ற, அதாவது ரெனியூ யுவர் மைண்ட், புதுப்பிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த
மீட்டிங்க்கே வரீங்க. இப்போ நான் இப்போ 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 நாம இதெல்லாம் படிக்கிறோம்னா, நீங்க என்னன்னா, அத வந்து நீங்க உணரணும். ஓ! இதெல்லாம் நம்ம பண்ணுனா தான் இதுலருந்து வர முடியுமோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க செயல்ல இறங்குறீங்க தெரியுமா? அப்போதான் உங்களுக்கு அதோடைய பலன நீங்க பெறுவீர்கள். இல்ல அவர் சொல்ட்டாரு, நான் வந்தா சரியா போயிடும் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா, நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். அதாவது நீங்க வந்து லைன்ல நிக்கலாம். பிரேயர் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு வலி இருக்காது. அனாயிண்டிங் வரும். கீழ உருளுவீங்க. எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா நாளைக்கு திருப்பி வரும்போதோ, இல்ல வீட்ல போயிட்டோ அந்த இத வந்து நீங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு ஒரு 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 அம்மா, ஒரு பையன், அப்புறம் அந்த அந்த பொண்ணு, அந்த பையனோட தங்கச்சி வராங்க. அந்த இடத்துல வந்து அந்த 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 பையன் என்னன்னா, இந்த பிரேயர் மீட்டிங்ல உள்ள ஒரு மியூசிக் மினிஸ்ட்ரி. ஓகேவா? இசையில அந்த இசை மினிஸ்ட்ரியில அவன் வந்து இருக்கிறான். ஸோ, அவன் வந்து என்ன பண்றான், அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஸ்பெஷலா வந்து பிரேயர் பண்ண சொல்றான். "என்னுடைய தங்கச்சிக்கு காது கேட்காது. அதனால அவங்களுக்கு நீங்க பிரேயர் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் ஆனது அந்த மியூசிக் மினிஸ்டர் இருக்கார்ல, ஒரு கொஞ்சம் சைட்லலாம் இருக்கும். ஓகே. அவர் என்ன பண்றாரு, ப்ரீச் பண்ணிட்டு அதாவது ஹீல் பண்றாரு. ஸோ, அப்ப என்னன்னா, அவருடைய அந்த அத்தாரிட்டிய வச்சு, அவர் வந்து அந்த காது கேளாத அந்த ஆவிய அந்த அந்த பெண்மணியிலிருந்து விரட்டி விட்டு, அவருக்கு அந்த பெண்மணியானவங்களுக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிக்குது. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஓகேவா? இதுக்கப்புறம் என்னன்னா, வீட்டுக்கு அவங்க வந்து பிரேயர் மீட்டிங் முடிஞ்சுச்சு. வீட்டுக்கு போறாங்க. இந்த வீட்டுக்கு போற அதாவது ரெட்ரீட் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு போற வரைக்கும், அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட, "நிஜமாலே உனக்கு காது கேட்குதா? நிஜமாலே உனக்கு காது கேட்குதா? நிஜமாலே உனக்கு காது கேட்குதான்னு?" அந்த சொல்லி, 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 சொல்லி என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு திருப்பியும் காது கேட்காம போயிடுச்சு. கடைசியா வீட்டுக்கு போம்போது, அந்த அண்ணாகிட்ட சொல்றா, "நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே கேட்கல" அப்படின்ட்டு. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. திருப்பி, திருப்பி இத கேட்டதுனால தான் இது நடக்கலன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில திருப்பி அவன் மட்டும் வரான். வந்து இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சு, இதாயிடுச்சு அப்டின்னோன. அப்பதான் அவரு சொல்றாரு. அதாவது இந்த இடத்துக்கு வந்தா ஹீலிங் கண்டிப்பா நடக்கும். அது 1. 2வது அந்த ஹீலிங்க நீங்க வச்சுக்கணும். அந்த விசுவாசத்திலேயே நீங்க நிலைத்து இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்திலேயே நிலைத்திருக்கும்போது, அந்த அந்த சுகத்த நீங்க வந்து உங்க வாழ்நாள் முழுவதும் நம்மளால கடைபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அவரு சொல்றாரு, இத தான் செய்யணும். உங்க அம்மா சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சரி மறுபடியும் இன்னைக்கு கூட்டு வா. நான் திருப்பியும் வந்து இது பண்ணி அந்த ஆவிய விரட்டி விடுறேன்னு சொன்னேன். திருப்பியும் கூட்டிட்டு வராங்க. அந்த ஆவிய விரட்டி விடுறாங்க. ஆனா, இந்த வாட்டி அந்த அண்ணனும், தங்கச்சியும் தெளிவா இருக்கிறாங்க. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஸோ, இந்த விசுவாசம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். கடவுளை அணுகி செல்வோர், அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஒரு வாட்டி போறோம் நடக்கல. 2வது வாட்டி போறோம் நடக்கல. 3வது வாட்டி போறோம் நடக்கல. அப்புறம் நாம விட்டுர்றோம். ஐயய்யோ! நடக்காது போல இருக்கு. கடவுளுக்கு நம்ம மேல ஆசையே இல்ல. அன்பே கிடையாது. அதனால தான் இத பண்ணிட்டாருன்ட்டு. ஆனா, நாம என்ன பண்ணணும்? நாம எதற்கு போறோம்? கடவுள தேடி. நமக்கு 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 சுகம் வேணும்ன்றதுக்கு போறோமா? அப்போ இந்த இந்த பிரேயர் மீட்டிங்க்கு வரும்போது உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து இதற்காக வரல. மாறாக எனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவை பலப்படுத்துறதுக்காக நான் வருகிறேன். கடவுளை பற்றி அறிவதற்காக நான் வருகிறேன். அவரை அவரை இன்னும் முந்த முந்த அவருடைய ராஜ்யத்தை தேடுறதுக்காக நான் வர்றேன். அதான் தான் கடவுள் என்ன சொல்றாரு மத்தேயு 6:33ல, என்னுடைய ராஜ்யத்தையும், என்னுடைய ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது நம்ம தேடுறது என்னன்னா, கடவுளுடைய ராஜ்யம். அடுத்தது வந்து கடவுளுடைய ஏற்புடையவராக இருக்கிற அந்த தன்மை. பிரேஸ் காட். ஏற்புடையவராக இருக்கிற தன்மையை நாம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கடவுளுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமையர் 14, 17 14, 17 சொல்லும் பாருங்க.
இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல. மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அப்போ இறையாட்சி என்பது என்பது என்னன்னா, நீதி, அதாவது ஏற்புடைய தன்மை, அமைதி, அப்புறம் மகிழ்ச்சி, இதை அடிப்படையாக கொண்டது தான் இறையாட்சி. அப்போ நாம இதையதான் தேடணுமே தவிர வேற எதையும் தேடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. இன்னொரு லூக்காஸ் எழுதிய வசனத்திலையும் மத்தேயு எழுதிய வசனத்திலையும் இறையாட்சியை இங்கேயும் அங்கேயும் தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளதான் இருக்குதுன்றத இயேசு கிறிஸ்து சொல்றதை நாம கேட்கிறோம். அப்போ இந்த நீதி, அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் எங்க இருக்குன்னா தூய ஆவியானவர் வழியாக உங்கள் உள்ளங்களில் இருக்கிறது. அதை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் நாம என்ன பண்றோம், இந்த மீட்டிங்க்கெல்லாம் வரோம். அப்போ இதை வெளியில கொண்டு வர நாம இன்னும் கடவுளுடைய உறவுல ஆழமாக செயல்பட என்ன ஆகுதுன்னா, நாம கேட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்குது. இதை தான் அவர் சொல்றாரு, விசுவாசத்தை, நம்பிக்கை என்னும் கேடயத்தை, என்னது, எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசம், நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளணும். நாலாவது இது, நம்ம என்னைக்கும் நம்பிக்கையோட கேடயத்தை பிடித்து இருக்கின்றோமா, இல்ல இந்த இது கிடைச்சா மட்டும் போதும், அப்புறம் நான் திருப்பி பழைய நிலைக்கு போயிடுறேன் அப்படின்ற இருக்கிறோமா? ஓகேவா? ஒண்ணு அது. ரெண்டாவது, ஏன்னா தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். அதாவது ஃபயரி டாட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த சாத்தா என்ன பண்ணுவான், இந்த டாட் இருக்கு தெரியுமா, டாட் கேம், அதே மாதிரி தீக்கணைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்பவும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த தீக்கணைன்றது என்னது, கெட்ட நாட்டத்தை உங்க உள்ளத்துல போடுறது அவனுடைய வேலை. அப்ப என்ன பண்றீங்க, இந்த விசுவாசம் என்ற நம்பிக்கை கேடத்தை முன்னாடி வைக்கிறீங்க. அது பட்டு 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 அடிச்சு மற்ற விதத்தான் போகுது தவிர நமக்கு வர மாட்டேங்குது. இந்த பயம், அப்புறம் இந்த தாழ்ச்சியில் அது என்னது, பெருமை, அந்த மாதிரி நிறைய தீக்கணைகளை கொண்டு வந்துட்டு இருக்கான். எங்க பார்க்கலாம்னா, கலாத்தியர் ஜேம்ஸ்லயும் இருக்கும். இங்க பாருங்க, ஊனியல்பின் எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சைகள் என்னது, 20 பாருங்க, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இது ஒரு சின்ன இது, இன்னும் நிறைய இருக்குது. இது எல்லாம் சாத்தான் நம்ம கிட்ட போடுற தீக்கணைகள். இதை எப்படி நாம தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் வழியாக நாம் இதை அனைத்தையும் தடுக்க முடியும். விசுவாசம், நம்பிக்கை என்னும் கேடயத்தை வச்சு நாம இதை தடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓகேவா? இதை நம்ம திருப்பியும் கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு பார்ப்போம். எபேசியர் திருப்பியும் போவோம். அங்க 6:15. ஓகே. எந்நிலையில் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகள் எல்லாம் அணைத்து விட முடியும். ஜேம்ஸ்லயும் யாக்கோப்லயும் இருக்கும். அப்புறம் பாருங்க, மீட்பின் தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளராகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனை எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணையை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இந்த 3 விஷயத்தை நாளைக்கு நாம பார்ப்போம். இந்த நம்பிக்கை என்னும் கேடயம், அடுத்தது மீட்பை தலைச்சீராகும், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன்,
அப்புறம் சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் பார்த்துக்கொள்ளுங்க. இதை வந்து நாம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த விசுவாசத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த தீக்கணைகளை பத்தி எப்படி பண்ணலான்ட்டு. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அதே கேள்விகள் ஏதாவது இருக்குதா? முடிச்ச பிறகு கேட்கிறோம் பிரதர். டவுட் வந்து கேட்கிறோம். அடுத்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேட்கிறோம் பிரதர். முடிச்ச பிறகு கேட்குறீங்களா? ஓகே, நான் ப்ரேயர் முடிச்ச பிறகு கேட்குறீங்கன்னு நினைச்சேன். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, அப்ப யாராவது ஒருத்தர் நன்றி எழுதல் ப்ரேயர் செய்ய முடியுமா? யாருன்னா ப்ரேயர் பண்ண சொல்லி நம்ம நீங்க கூட பண்ணலாம், தப்பு பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அன்பின் பரலோக தகப்பனை உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த சகரின் வாயிலாக நீ கற்று தந்திருக்கிற ஒவ்வொரு பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் வாழ்ந்த காலத்திலே உங்களுடைய சீடர்களுக்கு ஆண்டவரே இறை ஆட்சியின் ரகசியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தின உமக்கு நன்றி. செய்தோ உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்குது இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்குதுன்னு சொல்லி உங்களுடைய சீடர்களுக்கு தனிமையில இருக்கும்போது கற்று தந்தீரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உமது பணியை தொடர்ந்து செயலாற்றி கொண்டு அருமை சகோதரருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் இந்த காரணம் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் பெறும்படி கடவுளர்கள் எல்லா படைகளையும் அணிந்து கொள்ளுங்கள் என்ற இறை வாக்கை ஏற்றபடி ஆண்டவரே உம்முடைய அனைத்து படைக்கலன்களையும் சாத்தானுக்கு எதிராக செயல்படுத்த வேண்டிய அனைத்து படைக்கலன்களையும் குறித்து சகோதரர் விளக்கி கொண்டிருக்கிற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் நாவிலென்று நீர் பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவங்க நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே எங்களுக்கு அனைத்தையும் கற்று தந்து கொண்டிருக்கிற தூய ஆவியினர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடலுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் இறை வாக்கு கேட்டபடி ஆண்டவரே சகோதரர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் அவருடைய செயல்பாடுகளுக்காகவும் அவர் ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே அவர் எங்களோடு பேசி எங்களுக்கு கற்றுத் தருகிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நித்திய பிதாவே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை ஆண்டவர் மற்றும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வெளியே வாழ்க, இயேசு ராஜா வாழ்க. நம்ம திருப்பியும் நாளைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு பார்க்கலாம். God bless you all. Thank you, brother. Praise the Lord.